பொண்ணுங்கள பத்தி தப்பா பேசுற சில பேருக்காக சொல்றேன். நீங்க ஒரு பொண்ண பத்தி எவ்வளோதான் தப்பா பேசினாலும், அந்த பொண்ணு அமைதியா இருக்காங்கிறதுக்காக, அந்த பொண்ணு தப்பானவன்னு மட்டும் தப்பா எடை போட்றாத. ஏன்னா, கடல் கூட அமைதியா தான் இருக்கும். ஆனா, அதே கடல் சுனாமியா பொங்கி எழும்போது, அதோட வீரியத்த யாராலயும் தாங்க முடியாது. அதே மாதிரி தான் ஒரு பொண்ணும். அவ அமைதியா இருக்காங்கிறதுக்காக, அவ பலவீனமா இருக்கான்னு நெனச்சிராத. நாங்க அமைதியா போறோம்னா, எவனுக்கும் எங்கள ப்ரூவ் பண்ண வேண்டான்னு நினைக்கிறோம்னு அர்த்தம். அதே மாதிரி நான் இப்படிதான், நான் நல்ல பொண்ணு, என்னை நம்புங்கன்னு நான் எவன் கால்லையும் விழுந்து கெஞ்சுறதும் எங்கள் கேரக்டர் இல்ல. ஏன்னா நாங்கள் தான் தப்பு பண்ணலையே. அதே மாதிரி ஒரு பொண்ணை தப்பாக பேசுகிறதுக்கு முன்னாடி அதுக்கு நீ கரெக்டாக இருக்கியான்னு யோசி. ஏன்னா இந்த உலகத்தில் யாரும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் கிடையாது. மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தர்கிட்டையும் குறை இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அதுவும் ஒரு பொண்ணு எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசினான்னா அவள் தப்பான பொண்ணாக இருக்கணும்னு கிடையாது. அவள் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும், எல்லா உறவுகளும் வேணும்னு நினைக்கிறான்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு பொண்ணை தகாத வார்த்தையை பேசுகிறல்ல, தப்பான வார்த்தையை யூஸ் பண்ணி பேசுகிறதுக்கு முன்னாடி உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அம்மாவை யோசிச்சுப்பாரு. இதே வார்த்தையை உன் அம்மா கிட்ட ஒருத்தர் யூஸ் பண்ணானா அப்போவும் இதேமாதிரி கை கொட்டி சிரிச்சிட்டு இருப்பீங்களா? இல்லைல்ல. உங்களுக்குன்னு வரும்போது அது உங்களுக்கு சீரியஸாக இருக்குது. ஆனால் அதுவே மற்ற பொண்ணுங்களை கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இட்ஸ் ஜஸ்ட் அ காமெடியில். இனியாச்சும் ஒரு பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிறது நிறுத்திக்கோங்க. ஏன்னா ஒருத்தரை காயப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. ஆனால் தயவு செஞ்சு உங்களை வார்த்தையால் ஒருத்தரோட காயப்படுத்தாதீங்க. வாளால் வெட்டினா காயம் கூட கூடிய சீக்கிரம் ஆறிடும். ஆனால் வார்த்தையால் படுற காயம் இருக்குல்ல, அதோட வலி என்றைக்குமே போகாது. மரணத்தை விட கொடுமையாக இருக்கும். நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.